இப்பொழுதுதான் கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் விசுவாசத்தோடு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம்ல. ஆமா, இயேசுவாக இருக்கிறோம். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளையும் செய்வோம். ஐ எம் சோ கிளாட். எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ்ல வந்திருக்கீங்க. இதுல ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இயேசுவாக மாறுவது அல்ல, இயேசுவாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது. ஆமா, உலகத்தை உலுக்குவோராக மாற வேண்டியதில்லை, உலகத்தை உலுக்குகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது. அது மேனிஃபெஸ்ட் ஆவது இல்ல, வெளிப்படுவது. என் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து, அதை விட பெரிய கிரியைகளை செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய அந்த அந்த கிரியைகள் வெளிப்படுவதற்கு தான். மற்றபடி நம்ம மறுபடி பிறந்த பொழுதே இயேசு கிறிஸ்துவாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். வருங்காலத்தில் இதை பார்க்க போகிற சந்ததியையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தை நாம் யாவரும் சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க துவங்கி இருக்கிறோம். பெரிய அளவில் அனுபவிப்போம், மற்றவர்களையும் அனுபவிக்க வைப்போம். இது நம்முடைய 4வது பாடம், ஆவி ஆத்மா சரீரம், ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி. இன்றைக்கு 5வது வகுப்பு. அதுல 8 மற்றும் 9வது அதிகாரங்களிலே அடங்கி இருக்கிற மகத்துவமான சத்தியங்களை நம்ம தியானிக்க போறோம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்திய சத்தியங்கள், ஆவி ஆத்மா சரீரம். என்னுடைய நாலேஜ் படி உலகத்துல ஒரு 100 மொழிகளில இந்த புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம். ஸோ எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. நீங்கள் அதை வாங்குங்கள், தியானியுங்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இப்பொழுதும் ஒருவரும் தடை செய்ய முடியாது. நாம் தான் தடையா இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தான் தடை. இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். நாம் இதுவரைக்கும் அதை யோசித்தே பார்க்கல. ஏதோ இயேசு கிறிஸ்து போகிற போக்கில ஏதோ சொல்லிவிட்டார், அப்படிதான் நினைச்சு கொண்டிருந்தோம். சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால இதை நான் இப்பொழுது என்ன அறிந்திருக்கிறோம்னா, அது ஒரு பெரிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. எது ரெஸ்பான்சிபிலிட்டி? 21வது நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து செய்ததை போல இந்த பூமியிலே செய்து வையகத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு என்பதை நம்முடைய மைண்ட் ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். இந்த வகுப்பை முடிப்பதற்கு முன்பதாகவே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள். ஏனென்றால் மைண்ட் ரெனுவல், மனம் புதிதாகுது. அதாவது வாக்கு தத்தங்களை மனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனால் அற்புதம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடிகிறது. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் இன்றைக்கு அந்த 5வது வகுப்பு, அதிலே 8 மற்றும் 9வது அத்தியாயங்களிலே இருக்கிற சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்வார். எஸ், நம்ம கேள்வி பதிலுக்கு நேராக சென்று விடலாம். நியாய பிரமாணம் என்ன அறிவை கொடுக்கிறது? வெரி குட். கர்த்தர் நல்லவர். எஸ், மகேஸ்வரி சிஸ்டர். 64வது பக்கத்துல பாஸ்டர், நியாய பிரமானது பாவத்தை உயிர் பெறச் செய்து உனக்கொரு ரட்சகர் தேவை என்பதை அறிய வைக்கிறது. அவ்வளவுதான், கரெக்டா எழுதிட்டீங்க. இத கொஞ்சம் நீங்க புரிந்திருக்கிற அளவுல கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க பாப்பா, ஒரு நிமிஷத்துல ஷார்ட்டா. எல்லாரும் யோசிங்க. அதாவது நமக்கு வேற வழி இல்ல, நமக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை அறிய வைக்கிறது. இதை குறித்து நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? நியாய பிரமாணம் அவங்கள் அந்த மீள முடியாமல் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினால் ரட்சிக்கப்படலாம் என்ற கொள்கையை மாற்ற ஆண்டவர் ரட்சகர் தேவை, எங்களுக்கு விசுவாசம் வேணும், எங்களுக்கு அந்த ரட்சகர் தேவை என்பதை இந்த வார்த்தை உறுதிப்படுத்துது. அவ்வளவுதான், வெரி குட். தேவனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை, மிக உயரமான ஒரு ஸ்டாண்டர்டை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இதை மனிதனால் செய்ய முடியாது. he cannot attain. அதை அந்த அளவுக்கு அவனால வாழ முடியாது. அப்போ நம்மை வாழ வைப்பதற்கு யார் தேவை? ஒரு ரட்சகர் தேவை. we need a savior. ஆமா, இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவரை சார்ந்து கொள்ள வைப்பது நியாயப்பிரமாணம். சாமி என்னால முடியாது, உங்க ஸ்டாண்டர்ட் எல்லாம் என்னால முடியாது என்பதை
விளக்குவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவரை சார்ந்து கொள்ள என்னால முடியாது, என்னுடைய பரிசுத்தத்தை வைத்து நான் உண்மை பிரியப்படுத்த முடியாது. அப்ப நீர்தான் எனக்கு பரிசுத்தமாக வர வேண்டும், நீரே எனக்கு மீட்பாக வர வேண்டும், நீரே எனக்கு தகுதியாக வர வேண்டும், இல்லையா? சோ என்பதை அறிய வைக்கதான் அந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 7:9 பாருங்க. ரோமர் 7:9. முன்னே வாசிங்க சிஸ்டர். நியாய பிரமாணமானது பாவத்தை உயிர் பெறச் செய்து உனக்கு ஒரு ரட்சகத்தை வேண்டும். சாரி பாஸ்டர், நான் எடுத்தது புக்ல இருந்து. கலாத்தியர் ரோமர் 7:9 யாராவது வாசிங்க. இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவன் என் கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். அது கலாத்தியர் 3:24. ரோமர் 7:9 இல்ல சிஸ்டர், அதை வாசிட்டாங்க. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அவ்வளவுதான். பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே மட்டும்தான் நீதிமான்கள் ஆக முடியும். எதை விசுவாசிக்க வேண்டும்? அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், சிலுவை மரணம். அதாவது சிலுவையிலே அவர் செய்தவற்றை நாம் விசுவாசித்தால் மாத்திரம்தான் நீதிமான் ஆக முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு, ஆனால் இது மறைக்கப்பட்டது பாருங்க, இல்லையா? விசுவாசம் இல்லாமல் நாம் நீதிமானாக முடியாது, விசுவாசம் இல்லாமல் நாம் பரிசுத்தமாக முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே நமக்காக இயேசு கிறிஸ்து தரித்திரர் ஆனார் என்பதே நம்முடைய மைண்ட் ஏற்றுக்கொள்ளுமே என்றால் அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மால சுதந்திரிக்க முடிகிறது, இல்லையா? நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்தம் நம்முடைய கிரியைகளினால் வந்த பரிசுத்தம் அல்ல, நம்முடைய முழங்கால்களினால் வந்த பரிசுத்தம் அல்ல. அவரே நமக்கு பரிசுத்தம் ஆயிட்டாரு. அதை நம்ம விசுவாசித்தா போதும். அப்பொழுதுதான் நம்ம பேசுற இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 1 டஜன் வசனத்தை விசுவாசிக்க முடியும். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு மரணம் கிடையாது. இதையெல்லாம் நாம் எப்படி விசுவாசிக்க முடியும் என்றால் இயேசுவையே எனக்கு முற்றிலுமாக தகுதியாக்கி விட்டார். ரைட்டுங்களா? ஆமா. இதை நீங்க ருசிக்க ருசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க பாவ எண்ணங்களிலிருந்தே நம்மால வெளியே வர முடிகிறது. ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படிதலை குறைவு இல்லாமல் இருக்காது. ஆவியான தேவன் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆவி மனிதரை பார்க்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. We all are fully qualified. We all are fully perfectly perfected. ஒரு முடி அளவு கூட நாம் ஏதாவது நம்ம தகுதிப்படுத்த முயற்சித்தோம் என்றால் நாம் சிலுவையை அவமதிக்கிறோம். ரைட்? அதெல்லாம் பை ப்ராடக்ட். ஒரு பிள்ளை அப்பா மட்டும் அன்பா இருந்தா என்ன நடக்கும்? தன்னாலே கீழ்ப்படிவான். அது அவனுக்கு இன்பமாக இருக்கும். அப்படித்தான் கீழ்ப்படிதல் வர வேண்டுமே தவிர கஷ்டப்பட்டுலாம் வர வேண்டியதில்லை. ரைட்? So be happy because your father is so happy about yourself. அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் நாம் அவரை சார்ந்து கொள்ள. எப்படி சார்ந்து கொள்ளணும்? என்னால முடியாது, நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக வர வேண்டும். அந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கு. லைட் இந்த சென்ஸ் ரொம்ப பாரம் இல்லை. ஒரு பெரிய கோலியாத்து வந்தாலும் சரி நீங்க பாரப்பட மாட்டீங்க. அந்த அக்கினி ஜுவாலை 7 மடங்கு உயர்த்தப்பட்டாலும் சரி, இல்லையா? துர்ச்செய்தி வருது, நீங்க கலங்க மாட்டீங்க. ஏனென்றால் நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து தேவன் நிச்சயமாகவே நம்ம வெளியே கொண்டு வருவார் என்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது, ஃபெய்த் வந்துடுது. அப்பொழுது தேவனால் உங்களை நிச்சயமாகவே விடுவிக்க முடியும். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அப்படின்னா என்ன பொருள்? ஆமா, அந்த நிலைமை மோசமா மாறி இல்ல, சில நம்ம பிள்ளை ஏதாவது சரியில்லை, ஐயோ இது இப்படி போயிருமோ அப்படி போயிருமோ, நீங்க அப்படி யோசிக்கவே வேண்டாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை பேசணும். ஆமா,
நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோன்னு எழுதியிருக்கு. ஆமா, என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், என் பிள்ளை இந்த தவறான வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவான். அதை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களுடைய மனதை வைத்து அறிந்து கொள்ளலாம். மனம் பதறுகிறது இருந்தால் நீங்கள் இன்னும் விசுவாசத்திலே பெருக வேண்டும். சரிங்களா? ஒன்றுமே நம்ம கையை மீறி போகாது. தைரியமா இருங்க. ஆமா, ஒண்ணும் நம்ம தலையை ஒண்ணு பிச்சுட்டு போகாது. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்க. உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் தகப்பன் உயிரோடு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்க விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. எனவே உங்களுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. 2வது கொஸ்டின் போயிடலாம். இதனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டுள்ளோம். இதனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டுள்ளோம். எஸ் சிஸ்டர் மெர்சியா, இன்னும் வரல, நீங்க அன்மியூட் பண்ணல. ஓகே பாஸ்டர். எஸ் சிஸ்டர். பேஜ் 63 செகண்ட் பேராகிராஃப் போட்டதை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக அறிக்கையிட்டது நிமித்தம் நீதியாக்கப்பட்டுள்ளது. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது தேவன் உங்களுக்கு புத்தம் புதிதான ஆவியை கொடுத்திருக்கிறார். நீதி என்பது உங்கள் கிரியைகளை சார்ந்தது அல்ல. வெரி குட், கரெக்டா எழுதிட்டீங்க. நீதி என்பது உங்கள் கிரியைகளை சார்ந்தது அல்ல என்றால் என்ன பொருள்? நாங்கள் நீதிமான் ஆகிறதுக்கு நாங்கள் நற்கிரியைகளால நீதிமான் ஆக முடியாது. எந்த நற்கிரியை 1 2 சொல்லுங்க. சபை எந்த நற்கிரியை நம்புது? அதிக நேரம் ஜெபம் பண்றது, உபவாசம் பண்றது. உபவாசம் பண்ண வேணும், முழங்கால் சுத்தம் பண்ணணும். அப்படியானது. வெரி குட். வெரி குட். இதுக்கு என்ன நீதி என்று பவுல் சொல்லுகிறார்? மனிதனுடைய கிரியைகளுக்கு பவுல் கொடுக்கிற பெயர் என்ன? சுயநீதி. சுயநீதி. வெரி குட். ஆமா, சுயநீதி, தேவநீதி. நாம் எல்லாருமே தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிதாவுடைய ஒரு மாஸ்டர் பிளான் நம்மளால கிரகிக்கவே முடியாது. சரிங்களா? நாம் அவரிடத்திலிருந்து நீதியை பெற்றால் போதாது, இயேசுவையே நமக்கு நீதியாக்கி விட்டார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் நீதிமானாக இருக்கிறோம். சரிங்களா? நம்ம கீழ்ப்படிதல், நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவி மனிதன் அதுல ஈடுபட முடியாது. ஏனென்றால் ஒன்ஸ் perfectly perfected means it is perfectly perfected always. அது அவருடைய அனந்த ஞானம், நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. என்னுடைய மனசுல இன்னும் பாவ எண்ணங்கள் வருது, நான் இதை செய்யறேன்னா இதை செய்யலை, குற்ற உணர்வே போக வேண்டியதில்லை. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்க. உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். எதனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டுள்ளோம்னா விசுவாசத்தினாலே என்று எழுதியிருந்தாலும் மார்க் போடுங்க. அல்லது இவர் இங்க எழுதியிருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டது நிமித்தமே. இப்ப இதுல நமக்கு ஒரு கேள்வி வரும், ஐயோ நான் அப்ப டெய்லி அறிக்கையிடணுமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. அப்படி இல்லை. நீங்க அநேக காரியங்களை ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்றோம், இயேசு நாமத்தினால ஆமென். அதுவே போதும், அதே ஒரு அறிக்கை தானே. சரிங்களா? So the cross has made everything simple and enjoyable. Okay, 3வது கொஸ்டின் போயிடலாம். எதை கொண்டு தேவனிடம் தைரியமாக செல்லலாம்? காரணம் என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர் அனட்டா. பேஜ் 68 செகண்ட் பேராகிராஃப்ல இருக்குது. அவருடைய குமாரன் மூலமாக விசுவாசத்தினால் தேவனிடம் தைரியமாக செல்லலாம். காரணம் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். ஆவி மனிதனில் மறுபடி பிறந்த போது. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 5 மார்க். பி காரணம் என்ன? நாம் எதனாலே தேவனிடம் தைரியமா செல்லலைன்னா விசுவாசத்தினால. சரிங்களா? அதற்கு காரணம் என்ன? யாராவது சொல்லுங்க.
எங்களுடைய ஆவியானது இந்த அதிகாரத்தில் எதையுமே இழக்கவில்லை. வெரி குட். அனட்டா சிஸ்டர், நீங்க சொன்னதுல கீழே இருக்கு பாருங்க, ஓ ராஜாவின் பிள்ளையான உங்களுடைய பிறப்புரிமை, பர்த் ரைட். யாராவது எழுதியிருக்கீங்களா? அதுலதானே இருக்குது. இல்ல. அந்த பேராகிராஃப் கொஞ்சம் வாசிப்போம். எல்லாவற்றையும் அந்த மிடில் இருக்கு பாருங்க, பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப்ல மிடில் இருந்து வாசிக்கிறேன், பேஜ் 68. எல்லாவற்றையும் சரியாக செய்யும் வரை அவருக்கு முன்பதாக வர காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுவதும் மோசமான நிலையில் கூட நீங்கள் தைரியமாக தேவனை அணுகி உங்கள் உதவியை கிருபையாக பெறலாம். பரலோக பிதா அவருடைய குமாரன் மூலமாக விசுவாசத்தினாலே தம்முடைய சிங்காசன தண்டை வர உங்களை அழைக்கிறார். இது ராஜாவின் பிள்ளையான உங்களுடைய பிறப்பு உரிமை. அவருடைய பிள்ளை இல்லையா? ஆமா, உங்க பிள்ளை நீங்க உங்க வீட்டுக்கு வர்றாருன்னா வெளியே நிக்க மாட்டான், நேர கதவை திறந்துட்டு உள்ள வந்து கிச்சன்ல நீங்க என்ன செய்து வைத்திருக்கீங்களோ அது உரிமையோட எடுப்பா. அதே போல மற்றவர்கள் வரும்போது வெளியே நின்று மேய கம்மின்னு கேட்பாங்க. நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் தட் வி ஹாவ் வித் அவர் டேடி காட். அந்த அளவுக்கு பிறப்புரிமை, நமக்கு உரிமை இருக்குது. பிசாசு இடம் கொடுக்காதீங்க, ஒருபோது இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த தைரியத்துக்குள்ள வந்துருங்க. யுவர் டேடி சோ ப்ளீஸ்ட் வித் யூ. ஏனென்றால் ஒன்னே ஒண்ணு, அவரை ஏற்றுக்கொண்டீர்களே அதுதான் போதும். ஆமா, எனக்கு 91வது சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். அதுல கீழே இருக்கு பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினார். அது போதுப்பா. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, இட் இஸ் இனஃப். இந்த இதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க, அநேக காரியங்கள்ல நீங்க முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் அருமையானவர்களே. ஆமா, எல்லாமே பை ஃபெய்த். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4. என்ன அறிக்கை செய்வதற்காக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுள்ளது? வெரி குட். கிரேஸ் சிஸ்டர், எஸ். அறிக்கை செய்வதற்காக நியாய பிரமாணம். 68வது பக்கம். நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது உங்கள் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் விசாரித்து விட்டார். தேவனுக்கு முன்பாக இந்நேரம் தைரியமாக நாங்கள் வர முடியும். வெரி குட். கேள்வி என்னன்னா, என்ன அறிக்கை செய்வதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? வேற யாராவது சொல்லுங்க. தேவனே என்மேல் கிருபையாயிரும், என்னால் முடியாது, என்னால் இந்த பாவத்தை உடைக்க முடியாது என அறிக்கை செய்வதற்கே ஆகும். நியாயப்பிரமாணம். ஓகே, பாருங்க அந்த பேஜ் 65 டாப்ல இருக்கு பாருங்க. அந்த மிடில்ல பாருங்க, தேவன் நியாயப்பிரமாண சட்டங்களை அனுப்பியதின் நோக்கம், நீங்கள் உங்கள் முழங்காலை முடக்கி தேவனே என்மேல் கிருபையாயிரு. என்னால் முடியாது, அவ்வளவுதான். என்னால முடியாது, என்னால நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவு உயர்ந்த ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்ட் அளவுக்கு என்னால பரிசுத்தமா வாழ முடியாது என்பதை அறிந்து என்னால முடியாது. அப்ப நம்மளுடைய ரோல் என்ன? ஜஸ்ட் we have to believe what is written about ourselves. நம்ம குறித்து என்ன இருக்கு? நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். எதனால நடந்தது? சிலுவையிலே அவர் மேல இருந்த நீதியை தூக்கி என் மேல் வைத்ததுனாலே நான் நீதிமானானேன். என் மேல இருந்த பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்ததுனால அவர் பாவமானார். ஆமா, இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள நம்ம அறியாமல் அவரை வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. என்னையா தேடுனீர், எங்க குடும்பத்துல எவ்வளவு நல்லவங்க எல்லாம் இருக்காங்களே, அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படலையே, என்னையெல்லாம் ரட்சித்தீங்களா? அந்த அன்புல தேவனுக்கு கீழ்ப்படிவது இன்பமாக மாறிவிடுகிறது. கர்த்தர் நல்லவர், ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படிதலே குறைவு இல்லாமல் இருக்காது. அவர் முக்கால பாவங்களையும் முடிவு கட்டி விட்டார். திரும்ப நம்ம தலைகளை நிற்க வேண்டியதில்லை. ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளை நாம் பலி செலுத்த வேண்டியதில்லை. அதனாலதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. எல்லாமே இலவசம். எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லாம் இப்படி எழுது, எல்லா தகுதிகளையும் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையானது ஒன்றுதான்.
நம்மை பற்றி என்ன எழுதியிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ரைட்டா? ஓகே, ஐந்தாவது கொஸ்டின் போலாம். தேவனிடம் நாம் தைரியமாக செல்ல எந்த மூன்றும் தடை இல்லை. வெரி குட். எஸ் பிரதர், Philip brother. Even when you are fallen short, even you are Okay. displeased with yourself, even when you are given Satan inroad in your life. நீங்கள் தவறு செய்திருந்தாலும், டிஸ்பிளீஸா இருந்தாலும், சாத்தான் இடம் கொடுத்திருந்தாலும் தைரியமாக போகலாம். தடையே இல்லை, தடையே இல்லை இல்லையா? ஆமா ஆமா. நீங்க எல்லாருமே குற்ற உணர்வு வந்து வெளியே வந்திருப்பீங்க. இன்னும் வெளியே வந்துருங்க, சரிங்களா? அழகா எழுதுறாரு பாருங்க. அதனாலதான் நான் இவரை என்ன சொல்றேன்னா 21st century Paul. Can we call Andrew Muck like this, Mr. Philip? அவங்க அட்மிட் பண்ணல. Am I right? நான் சொல்றது கரெக்டா இல்லைங்களா? சொல்லுங்க. Yes pastor. Yeah. ஆமா. அதனாலதான் பாருங்க, இந்த ட்ரூத்தை ப்ரீச் பண்ற எல்லா தமிழ் ப்ரீச்சர்ஸ் மாத்திரம் இல்ல, இவரு நம்ம ஜோசப் பிரின்ஸ் எல்லாருமே இவரை ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. யாரு? ஆண்ட்ரூ மக்க. எஸ்பெஷலி இந்த பிகினிங் ஏஜ், ஆரம்பத்துல ஒரு கிருபை பாருங்க. அதனாலதான் நான் இவர் புக்கை எல்லா இடத்துலயும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதை ஒருத்தன் படிச்சுட்டான், நம்மளை போல உட்கார்ந்து வரி வரியாக நம்மை போல படித்து விட்டான் என்றால் அவனுடைய மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இதுதான் சத்தியம். ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு இல்லையா? இதை நீங்க ஏற்றுக்கொண்டாலே ஏற்றமிகு வாழ்க்கையை உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய எண்ணத்துல, உங்களுடைய ஃபைனான்ஸ்ல நீங்க பார்த்து விட முடியும். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அதை வந்து நம்ம படிக்கிறது மாத்திரமல்ல, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? ஒரு சோறு வருது, ஒரு எதிர்மறையான செய்தி வருதுன்னு வைங்களேன், அங்கேயே நீங்க கட்டைன் பண்ணணும், கட் ஷார்ட் பண்ணணும். என்னோ இப்போ உங்க பையன் பற்றி ஏதோ ஒரு தகவல் வருது, தவறான தகவல் வந்தா ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ட் பண்ண வேண்டியது உங்க பையன் இல்ல, உங்க மனசை தான் கரெக்ட் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தான் ஆவியானவர் ரகசியங்களை கற்றுத்தருகிறார். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியுடைய நல்வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சரி செய்ய வேண்டும். என்ன சரி செய்ய வேண்டும்? துர்ச்செய்தி வரும்போது we have to cancel. நோ, என்னுடைய மகன் அப்படி போக மாட்டான், என்னுடைய கிராண்ட்சன் அப்படி போக மாட்டான். அப்படி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நீங்க விசுவாசிங்க. ஆமே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னாரு? அவர் யாரு? நான் என்ன இருதயத்துல விசுவாசிக்கிறேனோ அதான் எனக்கு ரிசல்ட் வரும். என் பிள்ளைகள் ஒருவரும் no one will go astray, வேஸ்டா போகவே மாட்டாங்க. உங்க மனசை கரெக்ட் பண்ணுங்க, உங்க மனசை கரெக்ட் பண்ணுங்க. அப்போ உனக்கு என்ன நடக்கும்னா, you will come out of all the misunderstandings. மனுஷங்க 4 பேர் இருந்தாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. தேவையே இல்லை, சுத்தமா தேவையில்லை. நானும் என்னுடைய மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல முன்னேறி கொண்டே வருகிறோம். எங்களுடைய டாக்டர் இருக்கா பாருங்க, டயனா கிறிஸ்டோபர், அதுல வந்து எக்ஸலா இருக்கிறான். எதுவுமே அவ செய்ய மாட்டான், கேஷுவலா இருப்பான். இது இப்போல அவளுக்கு முன்னாலே அப்படி ஒரு கேரக்டர். இப்போ ரொம்ப ஃபேம் ஆயிட்டா. இது நன்மையாகத்தான் முடியும்ப்பா. என் பிள்ளைகள் எல்லையை மீற மாட்டார்கள், என்னுடைய கணவர் எல்லையை மீற மாட்டார். ஆமா, ஏனென்றால் எல்லாருமே அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறாங்க. சோ இதைத்தான் 12:2 சொல்றாரு, உங்க மனதை புதிதாக்குங்க. அப்படி என்றால் இப்படி எடுத்துக்கொள்ளுவோம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க மனதை புதிதாக்குங்க. நம்ம ராஜா ராணிகள்ங்கிறோம், யூ ஆர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் என்கிறோம். நீ IAS ஆபீசருங்கிறோம், நீதான் இந்த தேசத்தினுடைய வருங்கால பிரைம் மினிஸ்டருங்கிற. அதையே சிந்திங்க, அதையே பேசுங்க. ஒருவேளை பல நாட்கள் கூட ஆகலாம், சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா there is no alternative. வேற வழியிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திருத்த முடியாது. ஒரே ஒரு வழிதான், நீங்கள் விசுவாசிக்கணும், பேசணும். உங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்றீங்க, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்ணிட்டான், உடனே நீங்க அடுத்தவங்க என்ன செய்யணும்? நிறுத்துங்க. நம்ம பிள்ளை நல்லதா இருப்பான், நம்ம பையன் பெஸ்டா தான் படிப்பான் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, அப்படியே கிளைம் பண்ணுங்க.
ஆண்டவர்கிட்ட உடனே இப்போ நீங்க கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்றீங்க, ஐயோ அந்த அவனுடைய வாழ்க்கை இப்படி போயிருமா. ஒரு ஆள் இந்த வெளிச்சத்தை தெரிஞ்சவங்க உடனே அந்த பேச்சை நிறுத்தி அவருடைய கையை பிடிச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால என்னுடைய பையன் அல்லது என்னுடைய கிராண்ட்சன் பிசாசு அவனை விட்டு விடு, நாங்க சத்தியத்தை சரியாக அறிந்திருக்கிறோம், எங்க பிள்ளை நல்லாதான் வாழுவான், எங்க பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான், அவருடைய எதிர்காலம் பிரமாதமா இருக்கும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணிருங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிருங்க, எதிர்மறையான சிந்தைக்குள்ள போகாதீங்க. ரொம்ப ஒரு சோர்வு வருதா, உங்களுக்கு தெரியும் எந்த செய்தி உங்களுக்கு நல்லா இருக்கு, ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு துக்கம் வருதுன்னு வைக்கலாம். முன்னால ரொம்ப துக்கப்பட்டிருப்பீங்க, இப்போ அந்த அளவுக்கு இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல பிசாசு துர்ச்செய்தி மூலமாக உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க முடிந்தால் நீங்க என்ன செய்யணும்? அப்படி அந்த உணர்வோடு படுக்காதீங்க, எழுந்து பேசுங்க. ஒரு கொஞ்சம் தண்ணி எடுங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து பேசுங்க. நான் இந்த தண்ணியில சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்குது, ஆமா அது என்னுடைய அவிசுவாசத்தை விலக்குது. ஏதோ ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் எடுத்துட்டு என்ன செய்யுங்க, அந்த தண்ணியை குடிங்க. சரிங்களா? இல்ல அதையும் முடியல, இன்னும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். உங்களுக்கு தெரியும் எந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது. என்னுடைய செய்திகள் மாத்திரமல்ல, பில் ஜான்சன், பில் வின்ஸ்டன், ஆண்ட்ரூ மக்கு, இல்லையா? ஆமா, இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தா 1/2 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் இல்லை, கான்சென்ட்ரேஷன் கிடைக்கலன்னா 5 நிமிஷம் செய்தி டவுன்லோட் பண்ணி வைங்க. சோர்வுல இருந்து வெளியே வாங்க. முதலாவது சோர்வு, அதாவது சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் சோர்வு நிலை மாற வேண்டும். இப்படியே எடுத்துக்கொள்வோம். சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் சோர்வு நிலை, அவிசுவாச மனநிலை மாற வேண்டும். அதற்கு பல வழியில நீங்க முயற்சி பண்ணுங்க, பேசுங்க. வேலை போ சாத்தானே, இன்னைக்கு எனக்கு எந்த தொல்லையும் இருக்காது, இல்லையா? காலையிலே பிசாசு சொல்லுவான், அந்த கடன்காரங்க வந்துருவாங்க, இந்த வாரம் இஎம்ஐ கட்ட என்ன செய்யறது. இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற எண்ணங்கள். நம்முடைய தகப்பனாகிய தேவன், அவர் நமக்கு க்ளோஸ்லி லவ்விங் டேடியா இருக்காரு. எங்க அப்பா பார்த்துடுவாரு, நான் அவருடைய பிள்ளை. அப்படிலாம் அடிக்கடி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க வேகமா வளர்ந்துருவீங்க. சின்ன ஒரு இடத்துல உட்கார்ந்த சோறு வருதுன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துடாதீங்க, எழும்புங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்க. சோர்வே அப்பாலே போ. ஒரு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு உங்க பிள்ளை போகுது, அல்லது எக்ஸாம் எழுத போறான், பிசாசு ஞாபகப்படுத்துவான், இன்னைக்கு உன் பையன் இந்த எக்ஸாம்ல எப்படி எழுதுவானோ தெரியலையே, எக்ஸாம் எழுத போறானா அல்லது சினிமா தியேட்டருக்கு போறானா, இந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? ஸ்வாலோ பண்ணிடணும். சரிங்களா? குவாஷ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு விதத்துல உங்க எண்ணங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள். சூழ்நிலையை மாற்றுவது தேவனுடைய தலையெழுத்து. இவன் என்ன விசுவாசிக்கிறான், இல்லையா? நீங்க விசுவாசத்தோடு ஏதாவது ஒரு ஆக்டை செய்யும் பொழுது உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் கிளம்பிடுவாங்க. இவன் இப்படிலாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு பரலோகம் எழுந்து நிற்கும். உங்கள் விசுவாசத்தை கைத்தட்டி பரலோகம் பாராட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 6. ஓகே. ஒருவன் தேவனிடத்தில் வர என்ன செய்யப்பட வேண்டும்? அடுத்தது யாரு? ஜெயா சிஸ்டரா? லிதியா சிஸ்டர் சொல்லலையா? சொல்லுங்க. இது பாஸ்டர், இது எப்படி இருக்குது? பரலோக பிதா அவருடைய குமாரன் மூலமாக விசுவாசத்திலே தம்முடைய சிங்காசனத்தண்டை வர உங்களை அழைக்கிறார். இது ராஜாவின் பிள்ளையாகி உங்களுடைய புறப்புரிமை ஆகும் என்று 68 பாட்டம் பாட்டுல இருக்குது. அதெல்லாம் நாம் என்ன, அதாவது இப்போ 6வது கேள்வி தானே நம்ம பாக்குறோம். ஒருவன் தேவனிடத்தில் வர என்ன செய்யப்பட வேண்டும்? ஓகே. யாருமே தயவுசெய்து எனக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னு யாருமே தயங்கவே கூடாது. நீங்க இன்னும் தயங்குனீங்கன்னா நீங்க இன்னும் வெளிச்சத்துல வரல. சரிங்களா? போல்டா இருங்க, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, சந்தோஷப்பட்டு கை கூறுங்க. ஆன்சர் தெரியலன்னா இன்னும் சந்தோஷப்படுங்க. இது யாரு சொல்றீங்க? ஒருவன் தேவனிடத்தில் வர என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெபம் செய்ய வேணும். சரி வருமா வாசு? இல்ல இதுக்கு ஜெபம் செய்ய சொல்லி இல்ல, அனட்டா சிஸ்டர் சொல்லுங்க. அது வராது. அவருடைய குமாரன் மூலமாக விசுவாசத்தில் வர வேண்டும். ஓகே. வேற வேற எபிரேயர் 4:16.
16. இல்ல வேற இரக்கத்திற்கு வேற இன்னும் சிறந்த செய்தி, சிறந்த பதில் இருக்கு. யாராவது சொல்லுங்க. பொறுமையா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளவுதான், கண்டுபிடிக்கலாம். வேற Faith நான் in Jesus வாசிக்கிறேன் Christ பாருங்க. alone. பிலிப் சொல்றேன். Faith in Yes, Christ Brother alone. Philip, Faith in Christ alone. please. Faith in Christ alone. Okay, these all are right answers. Okay, இந்த பகுதியில நம்ம எதனால தேவனிடத்தில், அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. நல்லா கவனிக்கணும். அந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தேவனிடத்திலே வர என்ன செய்யப்பட வேண்டும். Page 73. இல்ல பாருங்க, தேவனால் இழுத்து கொள்ளப்பட வேண்டும். பேஜ் 76ல பாருங்களா, மிடில்ல பாட்டத்துல வாங்க, கடைசி பேராகிராஃப் 1. தகுதி அடைவதற்கு பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் இழுக்கப்பட்டு பிரகாசமாக்கப்பட்டிருக்க வேண்டும். யோவான் 6:44 உரைக்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப நாம எல்லாரும் யாரால இழுக்கப்பட்டிருக்கிறோம்? பிதாவினால் இழுக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அந்த கேள்வி, ஆமா, கொஸ்டின் ஐ நோ கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டினா இருந்தாலும் இந்த டிஸ்கஷனுக்கு அந்த டிஸ்கஷனுக்கு நமக்கு அந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்றதுனால அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப நாம எல்லாருமே பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கேள்வி என்ன? ஒருவன் தேவனிடத்தில் வர என்ன செய்யப்பட வேண்டும்? பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட வேண்டும் அல்லது தேவனால் இழுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று எழுதினா முழு மார்க். இல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மேட்டர் பாருங்க. இயேசுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை வாசித்துருவோமா? 6:44 வாசிங்க ஆஃப் ஜான். அதுல இருக்கு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப நம்ம எதனால தேவனிடத்துல வந்தோம்? பிதாவானவர் நம்ம இழுத்துக்கிட்டார், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப எதெல்லாம் கிடையாதுன்னா, எங்க அப்பா எங்களை நல்லா அட்வைஸ் பண்ணாங்க, ஜெபம் பண்ண வச்சாங்க, ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, அப்படி கிடையாது. காட்ஸ் மாஸ்டர் பிளான். நான் இவனை இழுக்கணும், இவளை இழுக்கணும், இவள் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும் என்று பிதாவானவர் நம்ம இழுத்து கொண்டதுனாலேயே நாம் இன்றைக்கு தேவனிடத்துல வந்திருக்கிறோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இது நம்மால் உண்டானது அல்ல, அது அவருடைய மாஸ்டர் பிளான், அவருடைய ஈவு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நம்ம இழுக்கப்பட்ட நாம் யார் நமக்கு நல்ல சிறந்த போதகர்? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். அவர் இப்ப என்ன செய்துட்டு இருக்கார் தெரியுமா? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ரைட்? ஆமா, நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்போம். நம்மை பிதா தன்னிடத்திலே அவரே நம்ம இழுத்து கொண்டிருக்கிறார். இது நம்மால் உண்டானது அல்ல, அவருடைய ஈவு. அதனாலதான் சோ காஸ்ட் சால்வேஷன். அவன் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இதுல என்னன்னா எல்லாமே யதார்த்தமா நடக்கு, வெளியே தெரிய மாட்டுங்க. ஒன்று அவர் நம்ம கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கலாம், அப்ப நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அல்லது என்ன செய்திருக்கலாம், முன்னால நின்று தூதன் எப்பா பிதா ஒன்னு அழைக்கிறார் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் செய்யவில்லை. ஏனென்றால் நாம் தரிசித்து வரக்கூடாது, விசுவாசித்து வர வேண்டும் என்பதுதான் அவருடைய பிளான். சரிங்களா? ஆமா, நாம எல்லாரும் ஒருவேளை 10 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தோம். இந்த சத்தியத்தை நாம மறுபடி பிறந்த அன்றே நாம் கற்றிருப்போமானால் இல்லையா, நம்ம பள்ளத்துக்குள்ள போயிட்டு இப்போ வெளியே வந்திருக்க மாட்டோம். பள்ளத்துல போறது ஒரு லாஸ், அதை விட எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்திருப்போம் இல்லையா? ஆமா, இந்த சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்ள அடுத்த தலைமுறையெல்லாம் ஊழியத்தை தவிர வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, செய்ய மாட்டாங்க. அதான் நான் யோசித்து பார்த்தேன். ஒரு மனுஷன் 80 வருஷம் வாழ்றான்னா 75 வருஷம் எதற்காக தான் நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு? பணம் சம்பாதிக்க. கரெக்டா? ஆமா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா
ஊழிய செய்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வராக இருக்கிறாங்க. அதனால நான் எங்க பிள்ளைகள்லாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஏமா 12th முடிச்சிரு, பேசாம கேரிஸ் பைபிள் காலேஜில் போய் 4 years படி, நீ துட்டுக்காக தானே மேல படிக்கணும். மகேஸ்வரி சிஸ்டர், நான் சொல்றது கரெக்டா? எதுக்காக மேல் படிப்பு சொல்லுங்க? அறிவு வளர்ச்சிக்காக படிக்கலாம். அறிவு வளர்ந்தா என்ன வரும்? பணம். அதான் அறிவு வந்தா உத்தியோகம் கிடைக்கும். அறிவு வந்தா உத்தியோகம் கிடைக்கும், பணம் வரும். நான் என்ன சொல்றேன், கர்த்தரை அறிகிற அறிவுல பெரிய அளவுல வளர்ந்து நம்ம சந்ததியெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்தி இலவசமா வர்றது போல உங்களுக்கு வரப்போகுது. ஆமா ஆமா, இதெல்லாம் நீங்க தாராளமா டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க பேர பிள்ளைகிட்ட. டேய், நீ கோடீஸ்வரனா இருப்படா. எத்தனையோ பொருள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஊழியர்கள் சொந்த ஜெட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அப்போ அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து ஜனங்களை விடுவிக்கிறார்களோ, ஜனங்களை வாழ வைக்கிறார்களோ, அத்தனை பேரும் கோடீஸ்வரனா தான் இருக்க முடியும். ரைட்? ஆமா, அதனால சின்ன சின்ன விதைகளை போடுங்க. உனக்கு பிரமாதமான எதிர்காலம் இருக்கு. ஆமா ஆமா, ஊழியர்கள் பேரை சொல்லுங்க. பாருங்க, இவர் இத்தனை ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காரு, எப்படி அவருடைய வார்த்தையை உறுதி செய்யறாரு. தேவன் அவரை கனம் பண்றாரு. ரைட்? ஆமா, கென்னத்து கோப்பலண்டுக்கு 80-90 வயசு இருக்குன்னு நினைக்க இவ்வளவு உற்சாகமா இருக்காரு பாருங்க, அவருடைய மனைவி. அப்போ இதெல்லாம் நீங்க சும்மா கேஷுவலா சாப்பிடும் போது இதெல்லாம் நீங்க போட்டு வைங்க. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? உங்க சந்ததி, நான் ஒரு மனுஷனை புகழ்றேன்னு நினைக்காதீங்க. ஆண்ட்ரூ உமக்கு பைபிள் காலேஜில் படிக்க போடுங்களேன். 4 வருஷம் 5 வருஷம் அவரு மாஸ்டர் டிகிரி எல்லாம் கொடுக்குறாரு. அவன் தவறான வழியில போக மாட்டான், சந்தோஷமா வாழுவான், வியாதி இல்லாம வாழுவான், ஆக்சிடென்ட் இல்லாம வாழுவான், பாவத்துல மூழ்கிட மாட்டான். இதை விட வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்? நீங்க உற்சாகப்படுத்துங்க பிள்ளைகளை, இல்லையா? ஆமா, எங்க கிராண்ட் டாட்டர் யூஎஸ்ல படிக்கிற அவங்க ஐரிஸ் நான் உற்சாகப்படுத்தியம்மா, நீ காலேஜ் அந்த கேம்பஸ்ல தான் படிக்கணும், கொலராடோவில். சரிங்களா? கேரிஸ் பைபிள் காலேஜில் படி, எத்தனை வருஷம் கோர்ஸ் இருக்கோ படி. ஆமா, சர்வசாதாரணமா ப்ராஃபஷனா அவ சொல்ற பாருங்க. ஏன்னா அவ இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறான். கிருபை கிருபை கிருபை, அவளுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வந்துட்டு. அதே போல உங்கள் சந்ததியாரும் அப்படி வருவார்கள், பெரிய ஐஸ்வர்யவனாக இருப்பார்கள், அவர்களும் வாழுவார்கள், அநேகரை வாழ வைப்பார்கள். சரிங்களா? நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை, ஆவியானவர் பேசுகிறேன். எப்படி இப்ப நமக்கு தெரியல, எப்படி இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? பிதாதான் நம்ம இழுத்து கொண்டார் என்று தருது, எழுதியிருக்காரு. நமக்கு தெரியல, நம்ம கையை பிடிச்சு இழுக்கல, பிறடியை பிடிச்சு தள்ளல, இல்லையா? முன்னால கூப்பிடவும் இல்லை. அதே போல நீங்க உற்சாகப்படுங்க. இதை அடிக்கடி பேசிட்டு இருந்தா, பாட்டி நீங்க இதே பேசிட்டு இருக்கேன்றுவாங்க. எப்பாவது ஒரு நேரம் நல்ல ஜாலி மூடுல இருக்கும்போது, நீலாம் ஏர்கிராஃப்ட் வாங்கவாடா, என்ன பாட்டு இப்படி சொல்றீங்க பாரு, இந்த ஊழியக்காரர் பாரு, அந்த ஊழியக்காரர். அப்ப நான் என்ன செய்யணும்? நீ இந்த ட்ரூத்ல வளரணும், இந்த கேம்பஸ்ல போய் படி. சீரியஸா நான் பேசுறேன். ஆமா, அதனால கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியை கொண்டும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு கடத்துவதற்காகவே தேவன் உங்கள் மனதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7. எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும்? அதற்கு JTLA என்ன செய்கிறது? வெரி குட். எஸ், யார் அடுத்தது? ஜெயா சிஸ்டர். நம்பர் 74 பிரதர். எஸ் சிஸ்டர். நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவது அசைவில்லாமல் இருக்கணும். ஓகே, அதுக்கு ட்ரூத் லவர்ஸ் அகாடமி என்ன செய்யுது? எனக்கு ஆன்சர் மறந்துட்டேன், கண்டுபிடிப்போம். சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிறது. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். வெரி குட். இப்ப பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசுறேன், என் நம்பிக்கை பேசுறேன். உங்க பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகிட்ட இப்படி பேசுங்க. இது ஒரு நம்பிக்கை அறிக்கையிடுறது தானே. நீங்க உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகிட்ட பேசும்போது பெரிய ஆசீர்வாதங்களை சொல்லுறீங்க, அது அறிக்கையிடுகிறது, இல்லையா? ஆமா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எவ்வளவு நாள் நல்லா இருக்கணும்?
1000 தலைமுறை கிறிஸ்துவிட வருகை வரை என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு 7 வசனம் இருக்குங்க. நம்ம யாரும் சொல்லி தரல பாருங்க. குறிச்சிடுங்க, அப்புறம் படிங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிப்போமே. உபாகமம், டியூட்ரானமி 5:29. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. நீங்க எடுத்து அதை மார்க் பண்ணுங்க. நான் அந்த மற்ற வசனத்தை சொல்றேன், நீங்க அதில் எழுதிடுங்க. அதே மேல எழுதுங்க. அதுக்கு வந்து பாருங்க, அவர் வந்து நியாயப்பிரமாண கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. நம்மாலே அதை கீழ்ப்படிய முடியவில்லை என்பதனாலே அவரே கீழ்ப்படிந்து உச்சபட்ச தண்டனையாகிய மரண தண்டனை ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாண கட்டளைகளை நிராகரித்து விட்டார், அகற்றி விட்டார். எனவே வாசிங்க 5:29 தமிழை வாசிக்கலாம். The book of Deuteronomy chapter 5 verse 29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எவ்வளவு நாள் எந்நாளும் எனக்கு பயந்து சிஸ்டர் எவ்வளவு நாள் நல்லா இருக்கணும்? எந்நாளும் என்றென்றைக்கும். ஓகே, எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுவதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். நல்லா பாருங்க, பைபிள்ல எங்கெங்கெல்லாம் பயம் என்று வருகிறதோ அது திரட்டனிங் இல்ல, ஆனரிங் த லார்ட். தேவனை கனம் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ கற்பனை எல்லாம் கை கொள்ளணுமே நம்மால. எஸ், ஓகே. பாருங்க, இது நம்மால முடியல என்பதனாலே பிதாவுடைய தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி அவருடைய குமாரன் மீது நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை எல்லாம் அவர் மேல வைத்து அவரை தண்டித்து, சரிங்களா? இதுதான் நம்ம வாசிக்கிறோம். இப்ப நான் அந்த மற்ற 5 வசனங்களை சொல்றேன், நீங்க டாப்ல எழுதிடுங்க. அதே உபாகமும் 5:29 மேல இருக்கிற ஸ்பேஸ்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டியூட்ரானமி 5:29. ரெண்டாவது பாருங்க உபாகமம் 4:40. எல்லாமே புக் ஆஃப் டியூட்ரானமி தான். 4:40. அடுத்தது 5:16. 5:16. அதற்கப்புறம் 6:3. 6:3. அதுக்கப்புறம் 6:18. அதுக்கப்புறம் 6:24. சரிங்களா? அதுக்கப்புறம் 12:28. நாம என்னாலும் நல்லா இருக்கணும் 7 வசனம் இருக்கு பாருங்க. இதற்கு எது தடையா இருந்தாலும் அதை தூக்கி எறிய ஆண்டவர் ரெடியா இருக்கார். கரெக்டா? ஆமா, நீங்க பொறுமையா இதை தியானிங்க. ஒன்னே ஒரு பெரிய தடையா இருந்தது, நியாயப்பிரமாண கட்டளை தூக்கி போட்டாரு. அது கூட நீங்க சைட்ல எழுதுங்க, எங்க தூக்கி போட்டாரு? எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 சொல்லிட்டாரு. எப்பா, இது உனக்கும் தேவனுக்கும் எனக்கும் உனக்கு இடையில பகையை உண்டாக்குதுப்பா. சார், வால் பெரிய சோறு மாதிரி இருக்கு, தூக்கி தூர போட்டு தகர்த்தார், கொண்டார், ஒழித்தார் என்கிற மோசமான வார்த்தையை விட வேற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது பாருங்க. அந்த அளவுக்கு he loves us. நம்ம ஒருவரையும் இழப்பதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. நாமே உயிரா பண்ணிட்டோன்னா அவரு ஹெல்ப்லெஸ் ஆயிடுறாரு. முதல் பெற்றோர் செய்த தவறை செய்யக்கூடாது. அவங்கதான் நினைச்சிட்டாங்க எங்களை தேவனால் நேசிக்க முடியாது. இளைய குமாரன் செய்த தவறை செய்யக்கூடாது. அவன் பன்றி மேய்க்க போனான். ஏனென்றால் என்னை நான் ஒரு பெரிய அக்கிரம துரோகம் பண்ணிட்டேன் எங்க அப்பாவுக்கு விரோதமாக, எனவே எங்க அப்பாவால என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்புவதற்கு தான் இன்னைக்கு மதம் சீரியஸா இருக்கு பாருங்க. தேங்க் காட், கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். 8வது கொஸ்டின். நமக்கு கேடான சிந்தை இல்லை என்பதை எப்படி அறியலாம்? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, நமக்கு கேடான சிந்தை இல்லை என்பதை எப்படி அறியலாம்? 80வது பக்கத்துல பாஸ்டர்
என்ப நீங்கள் செய்தவர்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறீர்களா? தேவனோடு உறவு கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் மறுதளித்த நிலையில் உள்ள சீர்கேடாளர்கள் அல்ல. வெரி குட். இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. இதுக்கு நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். இதை இன்னும் கிறிஸ்பா எழுதியிருக்காரு. நான் எழுதியிருக்கேன் 29 பரிசுத்த அவர் எங்களோடு இடைப்படும் வரை நாங்கள் இடைப்படும் வரை நாங்கள் ஓகே. 80வது பக்கத்துல அந்த டாப் பேராகிராஃப் பாட்டத்துல பாருங்களேன். கேள்வி என்ன? நமக்கு கேடான சிந்தை இல்லை என்பதை எப்படி அறியலாம் என்றால் கடைசி 2 லைன், கேடான சிந்தை உடையவர்கள் தேவன் மேல் ஆசையும் விருப்பமும் இல்லாமல் தேவனுக்கு படிவதில் மனதில்லாதிருப்பார்கள். அதாவது நீங்க அவர் மேல ஆசையா இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தை மேல ஆசையா இருக்கிறீங்க, எனவே நீங்கள் கேடான சிந்தையில் இல்லை. இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவருடைய வார்த்தைய நம்ம ஆசையோட தியானிக்க, ஆசையோட டிஸ்கஸ் பண்றோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அது என்ன காண்பிக்கிறது என்றால் நீங்கள் கேடான சிந்தையில் இல்லை. கேடான சிந்தைனா இங்கிலீஷ்ல என்னது? ஓகே, வெரி குட். வேற என்ன சொல்லலாம்? சிந்தைனா இங்கிலீஷ்ல என்னது? தாட்ஸ். அதாவது எதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டதுன்னா உங்களுடைய கிரியைகளில மாத்திரமல்ல உங்க சிந்தையிலையும் நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க. தலையில 2 கொட்டு சொல்லுங்க, நீங்க சிந்தையிலையும் நல்லாதான் இருக்கீங்க. சோர்ந்து போகாதீங்க. அதற்கு அடையாளம் என்ன? 1 மணி நேரம் நீங்க இந்த கிளாஸ்ல உட்கார்றதே பெரிய அடையாளம் ஆயிட்ட. ஆனா ரியாலிட்டி என்ன? சில நேரம் தவறான சிந்தை வருது. கவலையே படாதீங்க. உங்க அப்பா உங்களை குறித்து இதான நமக்கு கேள்வி. எங்க அப்பா என்ன குறித்து சந்தோஷமா இருக்கிறாரா? 200% சந்தோஷமா இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அவரை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு 1 hour 2 hours நீங்க படிக்கிறீங்க. சில குறைகள் இருக்கதான் செய்யுது, அதை பற்றி நீங்க மண்டையில போட்டு குழப்பாதீங்க. ரைட்? நெவர் எவர் கோ அண்டர் கில்ட்டி கான்சியஸ்னஸ். குற்ற உணர்வுக்குள்ள போகவே போகாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்? நீங்கள் வேறு ஒருவருடையவர் ஆனீர்கள். We have no right at all upon us. நமக்கு மேல நமக்கு அதிகாரம் கிடையாது. வேறு ஒருவருடையவர்கள் ஆயிட்டோம். அவரு நம்மளை குறித்து நல்லா இருக்கான்னு சொல்ல சரிசாவிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப மிஞ்சின நீதிமானாக ஓடிட்டு நடக்காதீங்க. Our Lord is so pleased with you. ஆமா, அந்த சந்தோஷத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். 9வது கேள்விக்கு போயிடலாம். ஓ, வெரி குட். எது எந்த உறவை பாதிப்பது இல்லை? யாராவது சொல்லுங்க. இதுவரைக்கும் சொல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். சிலர் அங்க வீடியோல வரல பாருங்க. நீங்க யாராவது சொல்லுங்க. எங்கள் பாவமானது எங்களுக்கு தேவனோடு உள்ள உறவை பாதிப்பதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதை விளக்க இயேசு கிறிஸ்து என்ன கதை சொன்னாரு? இளையகுமாரன் கதை. வெரி குட், வெரி குட் சிஸ்டர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் பாருங்க. சரி, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி. எதனால நம்முடைய பாவம் தேவனோடு உள்ள உறவை பாதிப்பதில்லை? சுருக்கமா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்க ஆவியில பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட்டா இருக்கோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆவியான தேவன் ஆவி மனிதனை மாத்திரம் பார்க்கிறார். We are perfectly perfected in our spirit man, so he is so happy. You too be happy about yourself. நீங்க நம்மளும் நம்ம குறித்து சந்தோஷமா இருங்க. ஆமா, சந்தோஷமா இருந்தால் என்ன கிடைக்கும்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே தேவபலன். ஆமா ஆமா, மகிழ்ச்சியா இருக்குன்னா சந்தோஷமா இருக்குது. எப்ப சந்தோஷமா இருக்க? அப்பா, யார் என்னுடைய கீழ்ப்படுதல குறைவு இருக்கு, ஆனா எங்க அப்பா சொல்லிட்டாரு, நீ நல்லவன்டா,
நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா, நீ செய்யற பாவத்தின் மத்தியில என் அன்பு மாறான்னு சொல்லிட்டாருன்னு குதூகலமாக வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, ஜாலியா வாழுங்க. சரிங்களா? முகத்தை தொங்க போட்டு வாழவே கூடாது. எல்லாருடைய முகமும் பிரகாசம் அடைஞ்சிட்டு அகத்தின் அளவு முகத்துல தெரியுன்ற மாதிரி இந்த வசனத்தை தியானி பாருங்க. நான் திரும்ப அதான் ஞாபகம் வருது, தேவன் நம்ம இழுத்து கொண்டதை நம்ம அறிய மாட்டோம். ஆனா அதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. அதே போல நம்முடைய ஆவி மனிதன்ல we have been perfectly perfected. அது நம்ம அறிய வேண்டியதெல்லாம் எழுதி இருக்குது, நம்ப வேண்டியதுதான். சரிங்களா? ஆமா, என்னை பற்றி என்னென்னலாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் நம்புங்க. கர்த்தர் நல்லவர். கொஸ்டின் நம்பர் 10. தேவன் நமக்கு தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறவர் யார்? யாராவது சொல்லுங்க. 79ஆம் பக்கம் லாஸ்ட் பேராகிராஃப். கேடான சிந்தை என்றால் நம்பிக்கையை தாண்டியதாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படாத வரை உங்களுக்கு தேவனோட உறவு தேவை என்கிற உணர்த்துவதாலே இருக்காது. வெரி குட், வெரி குட். தேவன் நமக்கு தேவை என்பதை நமக்கு உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமா, எல்லாமே இன்விசிபிள் ரெல்ம்ல நடக்குது இல்லையா? நமது ஆசையோடு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். இன்விசிபிள் ரெல்ம்ல பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம உற்சாகப்படுத்துகிறார். பெரிய மேட்ரு இது, ரொம்ப பெரிய மேட்ரு. நம்முடைய பிரயாசத்தினால இப்படிலாம் இதை ருசிக்க முடியாது. ஸோ எவ்ரி பிளஸிங் இஸ் ஃப்ரம் த லார்ட். பரிசுத்த ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். அவர் இதுல நம்மோடு நிற்கிறதுனாலதான் நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வருது, ஆசை வருது, விருப்பம் வருது. இன்னும் இதுல என்ன இருக்கு, இன்னும் இதுல என்ன இருக்குங்கிற ஆசையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் நல்லவர். நான் அப்படி ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். அதன் பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமா ஆமா, உங்களுக்குள்ளே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஒரு நாள்ல எங்களை இழுத்தீரே ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை இழுத்தீரே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ மாஸ்டர். நியாயப்பிரமாண கட்டளைகளை அவைகளை தேங்க்யூ மாஸ்டர் நிறைவேற்றி முடிக்கும்படியாக எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில மரித்த எங்களுடைய அருமையான இரட்சகரே உமக்கு நன்றி நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. குமாரனாகிய இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு நாங்க தியானித்த சத்தியங்கள் இந்த நல்ல நிலங்களிலே விதைத்திருக்கிற வசனங்களை பிசாசனை திருட முடியாது. இதை இப்பொழுது பார்க்கிறவர்கள், யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், இன்னும் வருங்காலத்துல பார்க்கிற யாவரும் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகுவார்களாக. இந்த வார்த்தை விதையாக அவருடைய நல்ல இருதயத்துல விழுந்து 30, 60, 100 பலன் தருவதாக. உன்னுடைய ரகசியமான உன்னுடைய மகத்துவமான சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு வாஞ்சையையும் வாய்ப்பையும் இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென்.